காலையில் 6 மணிக்கு எந்திரிமா அப்படின்னு சொன்னா இப்போ டியூஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருக்கேன். இதில் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நான் எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுதா? இங்கே பாருங்க, ஒரு வாழை காமிச்சு. தூங்க முடியாததுக்கு காரணமே தான் இந்த ஐட்டம் தாங்க. ஓகே ஆயிட்டேன். அத்துட்டி அத்து பாருங்க, எதையோ உடைக்கிறத பாருங்க. அத்து ஹாய் பையே, ஹாய் ஃப்ளாங்கிஸ். இப்போ 9:20 ஆகுது. இவங்களுக்கு 9:30 டியூஷன் அப்படின்னாங்க. இப்போ நான் கொண்டு போய் ஆக்க போகிறேன். இந்த ரோட்டிலோட வண்டி போகிறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ கல் ஸ்லிப்பாகி ஸ்கிட் ஆகுது. ஐயோ சரி, அப்போ போய் டியூஷனை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம வீடியோக்குள்ளே போகிற வழி. இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் எப்படி ஒரு 3-4 ஐட்டத்தை பண்ணிடுவேன். எஸ், ஃபுல் எனர்ஜியில் நான் இன்னைக்கு. ஆமாம், அவளை படிக்க வைக்கணுமே யோசிக்கும் போது முடியல. என்னடா இது என்னது, இதை எப்படிடா கம்மி பண்றது? ஓகே, போயிட்டு வரேன். தனியா போயிருவீங்களா? இல்ல மக்களே, நான் இவங்களை கொண்டு போய் விட்டு வரேன். தமிழ்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சதுனால என்னது சார், உட்காருங்க உட்காருங்க சார். மூஞ்சி வர மாட்டேங்குது. பள்ளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, நல்ல துவாலாம் பண்ணியிருப்பீங்க போல. என்னை பத்தி ஏதாவது வேண்டுதல்லாம் வச்சிங்களா? அதான் இந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியுமே. நான் நல்ல டைம்ல நான் கரெக்டான துவா பண்ணல. அதுதான் இப்போ நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணதே அந்த ஒரு இது மட்டும்தான். எது? ஏதோ தெரியாம ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன். அந்த தப்பு தான் உன்னோட வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய ஒரு சரியான முடிவு. அத நான் சொல்லணும். அது நீ சொல்ல மாட்டேன், அதனால நான் சொல்றேன். இதில் என்னோட அம்மாங்கள் இருக்காங்க, அவருக்கு எதுவும் பிடிக்காது இது. அப்புறம் என்னோட தம்பி அண்ணன் மாதிரிலாம் இருக்குல்ல, அவருக்கு எதுவும் இவ்வளவு இப்படி சொன்னா பிடிக்காது. விட்டுருங்க சார், தெரியாம வந்துட்டேன், அவ்வளோதான். பீஸ் பீஸ். ஈவினிங் வருவீங்க தானே? ஓகே. மக்களே, சீஸ் சமோசா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் garlic, onion மூவி அப்படின்ட்டு என்ன வேணாலும் இதில் சொல்லலாம். Yes. இப்படிதான் ஷெஃப்கள் பண்ணுவாங்க. இப்படி பண்ணாதான் நான் ஷெஃப். இப்படி பண்ணாதான் ஷெஃப் ஆக முடியும். எப்படி? அது கீழே போச்சு. ஐ ஐ ஐ
ஆகணும் சீக்கிரம் எடுத்துட்டியா ஓகே உப்பு அது அது அப்படி பண்ணி முடிச்சோன்னு இப்படி பண்ணணும் ஸ்னேக் பாபு இதுல பெப்பரை சேர்த்துக்கலாம் போடுமா ஸ்னேக் பாபு எல்லா வேலையும் ஆக முடியாதுமா அது ஒரு இன்போனா வரணும் டஃப் அது ஒருங்கியான மக்களே சில்லி கிட்ஸ் खत्म खुदा खुदा खवा खसा खुसा முடிஞ்சிருச்சு இது ஆறனோனே இதுல சீஸை போட்டுற வேண்டியதுதான் நம்ம கிட்ட 3 நாள் இருக்கு அது எல்லாத்தையும் கிரேட் பண்ணி போடலாம் கிச்சன்ல பாதிக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் ஃபேன் as a chef ஏன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமே தான் பண்ண போறேன் இதுல இனி சீரியஸா சொல்லணும்னா இதுல இனி நான் வந்துட்டு சீஸை வந்துட்டு முடிஞ்சிருச்சா அது ஆட்டும் அந்த கேப்ல காடை முட்டை பார்த்துருக்கீங்களா காடை முட்டை போடி என்னடி பண்ற ஐயோ கொடூரமான ஆளுங்க இருக்காங்க கூட ப்ளீஸ் மன்னிச்சிரு அதை கீழே மட்டும் போடணும் அவருக்கு இருக்கு இன்னைக்கு ஸோ மக்களே திஸ் இஸ் காடை முட்டை தெரியும் தான் அதுல என்ன தெரியாம இது தண்ணியில போட்டு வேக வச்சுக்கலாம் வாங்க இதை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சீரியஸ் இது என்ன பண்ணும் பிரச்சனை என்ன சொல்லிட்டா கரண்ட் போயிடுச்சுடா பத்தியா ஜூஸ் எப்படி பண்றது ஜூஸ் எப்படிடா அடிக்கிறது மேங்கோ ஜூஸ் ரூம்ல போய் அடிக்கிறதா என்னாலதான் முடியாதுடா அது பண்றேன் படிச்சுக்கோ செட் ஆக்கி தந்தா மதி இனி நம்ம நேத்து பஜ்ஜி பேட்டர் பண்ணி வச்சிருந்தோம் இருங்க உப்பு மாத்தி எடுத்துட்டேன் பஜ்ஜி பேட்டர் இதுல நம்ம என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரை போட்டு விட்டுறலாம் அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும் சாப்பிட்டும் மன்னித்து கொள்ளுங்கள் இதை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் காமிக்கணுமா என்ன பீல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் சட்டம் போட்டு கொஞ்சம் டீசெண்ட் ஆகிட்டேன் அதெல்லாம் காமிக்கணுமா என்ன பீல் பண்ண உங்களுக்கு தெரியும் தானே இப்போ பீல் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்டா அதை எடுத்த இனி கமெண்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க யானை கூட்டு திரும்பி நிக்கிற மாதிரி அதுக்கு தானே எடுத்த நீ
குழந்தை ரூபத்தில் ஒரு பிசாசை நான் பெற்று வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பிசாசை நான் கேமரா எடுத்துட்டு இருக்கு. சீரியஸ் கேமரா ஆன் பண்ணிட்டு நான் சீரியஸ் ஆயிடுவேன்டா. கண்டு ஒன்று பண்ணு, வாயில வைய. டார்ச்சர் பண்ண பிளான் பண்ணி தான் பண்றான். திமிர பிடிச்சவன். அப்போ ஒருத்தி சிரிக்கிறான், எதுக்குன்னு தெரியல. நான் சிரிப்பேன் எக்ஸாம். இப்போ நான் கொஸ்டின் கேட்கும்போது அட்டகாசமா இருக்கும் பாருங்கண்ணா. அம்மா சிரிப்போ சிரிப்பு எனக்கு அம்மாதிரி படுத்துது பாருங்க. அப்பதான்டா என் உள்ள இருக்கிற அந்த ஏதோ ஒன்று வெளியில வரும், அந்த மிருகம். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். டீசன்ட் ஆயிக்கலாம். நான் என்னடா பண்றேன்? காமெடி வீடியோ பண்ணலாம், vlogல டீசன்ட். ஏ ஏ அபிஜா சீரியஸ். ஏன்னா ஷார்ட்ல தான் நம்ம காமெடி, vlogல சீரியஸ். ஓகே ஏன் சிரிக்கிற? என்னடா காமிக்கிற? மூஞ்சி. மூஞ்சில ஏன் கைய வைக்க? Only 1,000 rupees. ഫ്രീ എന്ന് പറഞ്ഞിട്ട് No free. This is another teddy bear. സീരിയസാ? సిప్పి 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 సిట్టనాడు. దిట్టి 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 ఇడనడా. దన్ననారు ஒரு బెట్టిననారు సిట్టిననారు ஒரு బెట్టిననారు. ఏంటమ్మా బికెట్? ఓకే అమ్మా అమ్మా అమ్మా. என் தங்கங்க இது, இது என்னோட தங்கங்க. ஸோ நாம இதில் சீஸை கிரேட் பண்ணி போடுறோம். இது நார்மல் சீஸ் ஸ்லைஸு, எல்லா சீஸும் போடுவோம். ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் போடலாம். அப்போது சீஸ் நல்லா வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். செடார் சீஸ் வந்துட்டு கல் மாதிரி கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது, கல்லே தான். இனி நம்மக்கிட்ட மொட்சரெல்லா சீஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதையும் போடலாம். ஃபுல்லாக இல்லை, ஐயோ கொஞ்சம் உண்டு. ஓகே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சமோசா ஷீட்டுக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சீஸ் லவ்வர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீஸ் வந்துட்டு எனக்கே ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே எப்படி ஒரு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கனே. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்களா
மாங்காய் பாலை அடித்து வச்சுருக்கோம். ஓகே, இதில் இனிப்பு இருக்கும் தான், நல்லா இனிப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மில்க் மேடை சேர்த்துக்கலாம். ரெடி டு யூஸ் பால் இருக்குல்ல, ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. கேமரால தானே கை வச்சிருக்க நீ. அல்ல அப்போ இதில் கொஞ்சம் பால், அந்த டெட்ரா பேக் பாலை வாங்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, அவன் போயிருக்கேன் கடையில், கிடைச்சா அது பண்ணலாம். இப்போதைக்கு இது ரெடி. தட்ஸ் இட். இதுதான் நான் சொன்ன அந்த டெட்ரா பேக். இதுனா காய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை, அது அப்படியே ஊற்றிக்கலாம். ஸோ அது நான் இதுக்கு எவ்வளோ நம்ம தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு ஓகே. இன்னும் தண்ணியாக்குனா நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமுக்கு ஸ்வீட் ஓகேவான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட் இருக்குது, கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஜூஸ் ரெடி. இது நம்ம இப்போ வந்துட்டு இதில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மற்றது பார்க்கலாம், ஜில் ஆகுமா ஆகாதா யாருக்கு தெரியும். ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அங்கே இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி என்னன்னா இந்த காடை முட்டை அதை நம்ம இது பண்ணிட்டோம்னா, இங்கே இது மாதிரி அந்த தொல்லி எடுத்து வச்சுட்டோன்னா காடை முட்டை ஃப்ரையை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ காடை முட்டையில் என்ன பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். காடை முட்டை இங்கே வந்துட்டு எல்லா சின்ன சின்ன கடையிலும் காஃபி ஷாப்பில் ஹோம்லி ஃபுட் கிடைக்கலாம், அந்த மாதிரி இடத்துல இது ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை போட்டோமா, இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான உப்பு இதில் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. பேன் சூடாயிடுச்சு, அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோமா, சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 போட்டிருக்கேன். மிக்ஸ் ஆயிடுச்சா, இதில் இதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா. இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒன்று சூடு பண்ணால் போதும். அந்த முட்டை பச்சை முட்டை அப்படின்னு இருக்கும்ல, அது போனால் போதும். அந்த ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இது ரெடி. ஓகே, ஒரு டிஷ் ரெடியா. இனி வந்துட்டு சமோசாவும் பஜ்ஜியும் பண்ணும். ஒரு 6 மணிக்கு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. அவ்வளோதான், ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் சூடாயிடுச்சா, நாம் இதில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 6:10 காடை முட்டை நம்ம பண்ணி வச்சுடுவோம், சூடு பண்ணால் போதும். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, பஜ்ஜி போட்டுக்கலாமா? பஜ்ஜி ரெடி. டேட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, லைம் ஜூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது கூட பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நோம்பு தடை இன்னைக்கு. மக்களே தா ரெடி. இது வந்துட்டு ரூஅப்ஸா லெமனேடு, மேங்கோ ஷேக்கு,
சீஸ் சமோசா, காடை முட்டை, அப்புறமா பொட்டேட்டோ பஜ்ஜி. எஸ், ரெடி. അത് വേറൊരു പള്ളി അടുത്ത് കൊടുത്തു. അറിയില്ല, ടേസ്റ്റ് ചെയ്തിട്ടില്ല. எல்லாம் முடிச்சு இந்தா சாப்பிட்றாங்க. மெனு சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க? ஃபிஷ் கறி. ஃபிஷ் ஃப்ரை. எங்க ஃபிஷ் ஃப்ரை காணோம்? ஃபிஷ் ஃப்ரை. ஓ, உங்களுக்கு மட்டும் 2 பீஸா? சூப்பர் சார். நீங்க ஏன்டா அந்த பார்வைக்கு? அப்புறம் தயிர். சூப்பர். அப்புறம் தண்ணி. சண்ணியா? சன்னி நினைப்பா. தண்ணி. புரியுதுல. இப்ப விடுறேன் பசங்க இருக்கிறதுனால. இந்த மனுஷன் தப்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் சாப்பிட போறேன். இந்த மீன் குழம்பு, நேத்து வச்ச மீன் குழம்பு, வாசம் வாசம், மீன் வறுவல் சாப்பிட்றாங்க. சரி சாப்பிட்டும். இந்த வால் பாருங்க. இவர் சாப்பிட உட்காந்து அங்க உட்காந்துப்பா. குடுடி കുടടി. അതെടുക്കണ്ട, വേറെ എടുക്കാൻ പറഞ്ഞില്ലേ? അത് കൂടെ കിട്ടതാ. എടുത്തോ. சும்மா அவ்வளோ அழ வைப்பா இவ. சாதமே வேண்டான்னு உட்காந்துருக்கா. ஐயோ பயமா இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பிடு. എനിക്ക് അത്തോസ് വാരിത്തരണം. என்ன கொடுமை இதெல்லாம். சரி மக்களே, இவங்க சாப்பிட்டோம், நானும் சாப்பிட்றேன். ஓகே, பாய். Bye. என்ன பார்த்தோன்னே தூங்குன மாதிரி நடிக்கிறாரு பாருங்க இந்த மனுஷன். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா எப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஒரு மென்டல் மாதிரி ஆயிருந்தேன். ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் போல. சரி, ஏன்னா எல்லாரும் இருந்தாங்களே இன்னைக்கு, அதனாலவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி 2 லட்சம் ஆக்கிருங்க. அப்புறம் இந்த ரம்லான் vlogs உங்களுக்கு பிடிக்குதா, நான் பண்ணுறதுல என்ன பிடிக்குது அப்படின்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். 1-2 மிஸ் ஆனதான் உண்டு, பட் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இதை கையில் வச்சுட்டா பாய் சொன்னேன். பாய்.